நம்மளுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கும்போது சும்மா பிரேயர் மட்டும் பண்ணிட்டு போறது, ஏசு நல்லவருங்கன்னு சொல்லிட்டு போறது. பாஸ்டர் சொல்லும்போது ஒரு சாப்பாடு வேணும்னு கேட்டாக்கி அதுக்காக நான் ஜெபிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறது ஞானம் கிடையாது. அதை மட்டும் ஆண்டவர் சொல்லல. ஒரு சத்துரு பசித்து இருந்தாலே அவனுக்கு வந்து சாப்பாடு கொடு, அவன் தாகமா இருந்தா தண்ணி கொடு. சத்துருவை பத்தி பொழுது ஒருத்தங்க தேவையோட இருக்கிறாங்க அப்படின்னு தெரியும்போது தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்க கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு நம்மளுக்கு இப்ப கூகுள் பேன்னு வந்துருச்சு, கூட போடலாம் வந்து பண்ணும்பொழுது அப்ப வந்து சொன்ன ஒரு விஷயம் அதுதான். கூகுள் பேல ₹1 ஆப்ஷன் கூட இருக்குது. நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டிலே 7.5 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஆளுக்கு ₹1 போட்டா கூட 7.5 கோடி ரூபாய் நம்ம வந்து வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு போயிடலாம். சோ ₹1 கொடுத்தீங்கன்னா கூட அது பெரிய ஒரு உதவிதான். சார் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க எனக்கு பெருசா செய்யணும்னு ஆசையா இருக்கு, ₹1000 ₹2000 கொடுக்கணும்னு ஆசையா இருக்குது, அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், கடைசி வரைக்கும் கொடுக்காமலே போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி இல்லாம உங்ககிட்ட என்ன இருக்குது, ஒரு ₹100 இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, கூகுள் பேல தட்டி விடுங்க. அவங்களுக்கும் கூகுள் பே இருக்குது. கொடுத்தீங்கன்னா ஒரு ₹100 அப்படிங்கும்போது ஒரு நேரம் சாப்பாடு, ஒருத்தங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு இல்ல, ஒருத்தருக்கு 3 வேளை சாப்பாடு கூட அவங்க வந்து அதுல பாத்துட்டு போயிடுவாங்க.